சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மழை பெஞ்சிருந்துச்சு மார்னிங்கு. அதனால தான் நம்ம வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு பாதி மலை ஏறி இருந்துருக்கலாம். இந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மலை மேலே தாங்க நம்மளும் இப்போ மேலே போய் பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம். கீழேருந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. மேலே எப்படி தான் போக போகிறோம் அப்படின்னு தெரியல. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நம்ம தலைமலை வர்றதுக்கு முக்கியமான காரணம் திருப்பதிக்கு நிகரான தலைமலைங்க. நீங்கள் திருப்பதி போய் பெருமாளை தரிசனம் பண்ண முடியலை அப்படின்னா அங்கே இருக்கிற தலைமலைக்கு நீங்கள் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போனால் பெருமாளோட தரிசனம் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம தலைமலைக்காவது போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம பைக் பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் இங்கிட்ட ஃபுல்லாக பாருங்கள், காட்டுக்குள்ளே தான் எல்லாமே பைக்கை போட்டு வச்சுருக்கிறாங்க. நம்மளும் அப்படியே பைக்கை வந்து இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. தலைமலைக்கு மேலே போகிறதுக்கு 4 சைடுமே வழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த வழி அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அங்கேருந்து பார்க்குறது வந்து நீலியம்பட்டி வழி. இந்த வழியில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த சைடு இருந்து போகிறவங்க எல்லாருமே அங்கே போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் அவ்வளோ ஹைட்டில் இருந்து போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ ஹைட்டு பாருங்கள், நம்மளால் நம்பவே முடியலைங்க. நான் வந்துட்டு எவ்வளோ மலைகள்